அரசுக்கு வந்து நம்ம தனியார் துறையில வேலை பார்க்கிற ஊழியர்களோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோ வந்து வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கு. அப்படி வருமான வரி செலுத்துறதுக்கு வந்து அரசு ஒரு சில நிர்ணயங்கள் வைக்குது. இவ்வளவு சதவீதம், 10%, 20%, 30%. அதே அரசு என்ன சொல்லுதுன்னா, அது மிச்சப்படுத்தணும்னா சில திட்டங்கள் வகுத்திருக்கு. அதாவது வருங்கால வைப்பு திட்டம், அது போல பத்திரங்கள் வாங்க சொல்லுது. அப்ப நம்ம அதே மாதிரி பத்திரங்களோ அந்த பேங்க்ல போய் அந்த வருங்கால வைப்பு பிபிஎஃப் சொல்லுவாங்க, அதை போய் போடும்போது அதே கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது ஒரு டபுள் மடங்காவோ அதுக்கு ஒரு ரேஷியோ போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இந்த வரியை மிச்சப்படுத்துறதுக்காண்டி நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு செலுத்துற பணங்கள் இஸ்லாம் எந்த வழியில அனுமதிக்குது? இது நம்ம பேங்க் போகும்போது வந்து அவங்க வட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல கவர்மெண்ட் வந்து நல்ல திட்டங்கள் யூஸ் பண்ணுன்னு சொல்லுது. நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறோம் அந்த வருமான வரியை மிச்சப்படுத்துறதுக்காண்டி 30% வருமான வரி பே பண்ண வேண்டியது இருக்கு அதிகமான கம்பெனிகள்ல. அப்படிங்கும்போது இது நம்ம கவர்மெண்ட் கொடுக்கலாமா? அதே மாதிரி பிபிஎஃப் போடலாமா, பத்திரங்கள் வாங்கலாமா? சில மியூச்சுவல் ஃபண்ட், நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது. அது வந்து ஷேர் மார்க்கெட். வருமான வரி கட்டலாமான்ற கேள்வி இல்ல உங்களுக்கு? வருமான வரி அது கேள்வி இல்ல. அந்த சலுகைக்காக வேண்டி சில செய்யலாமா? வருமான வரியும் கட்டலாமா அப்படி நீங்க அதையும் கேட்டுக்கிறீங்களா? அதே போல இந்த பேங்க்ல வந்து சில எல்லாமே கணினிமயமாகி போச்சு. அப்ப அந்த கணினிமயமாக வருமானத்துக்கு வரி, நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு அரசாங்கம் வந்து என்ன செய்யுது? வரி விதிக்குது. உலகத்திலேயே வந்து கொடுமையான ஒரு வரி விதிக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கிறது. மற்ற நாடுகள்லாம் வருமானத்துக்கு வரி உண்டு. அதெல்லாம் இப்படி ஒரு கொடுமை கிடையாது. 40%, 30%ங்கிற கொடுமை எல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா 40,000 ஏண்ட கொண்டா கொடுன்னா, இது ஒரு இந்த மாதிரியான ஒரு கொடுமை எங்க இல்ல, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கொடுக்காம இருக்கிறதுக்கு எப்படி வரி போடணுங்கிறதுக்கு மாதிரி போடுவாங்க. வரி போட்டாலும் அந்த வரி ஏமாத்தணுங்கிற ஒரு உணர்வோடவே மக்கள் இருக்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போடுவான். 1%, 2% வரி போட்டான்னு சொன்னா எதுக்குடா சனியை நான் மணியாட்டில் அனுப்பிட்டு போயிடுவான். இவன் வந்து வசூல் கூட பண்ண வேண்டியதில்லை. அது ரீசனபிளா ஏற்கத்தக்க வரியாக இருந்தால் அரசாங்கத்துக்கு வரியும் ஜாஸ்தியா கிடைக்கும். அது வந்து வசூலிக்கிறதுக்கு சிரமம் கிடையாது. மறைக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஒழுங்கா கணக்கு காட்டிட்டு போயிடுவான். இப்ப நம்மளே நினைச்சா கூட ரொம்ப கொள்ளையில் அடிக்கிறேன், இது வரியா இது கொள்ளையா என்கிற அளவுக்கு தான் நம்ம நாட்டில் உள்ள வருமான வரி என்பது அமைந்திருக்கிறது என்பது ஃபர்ஸ்ட் ஒரு தகவலுக்காக பதிவு செய்து கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த வருமான வரி கட்டுற விஷயத்தை கட்டலாமான்னு கேட்டா அது வந்து ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? நம்ம இந்தியாவில் குடிமக்களா இருக்கிறோம், எல்லா சமுதாய மக்களும், முஸ்லீம்களுக்கு மட்டும் நான் இது சொல்லல, முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும். பிரதமர்ல இருந்து சாதாரண குப்பம் சுப்பம் வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை திறந்தோன்னு அந்த அக்ரிமெண்ட் வரும். என்ன அக்ரிமெண்ட் வரும்? நாங்கள் இந்தியர்களாக நாங்கள் இந்த சட்டத்தை நாங்களே எங்களுக்காக உருவாக்கி எங்களுக்கு நாங்களே வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யுது? அரசியல் சாசனத்துடைய துவக்கத்தை எடுத்த உடனே வருகிறது. என்ன அக்ரிமெண்ட் கேட்டா, இந்த முறையில ஒவ்வொரு ஆட்சி செய்வார், ஒரு சாரார் வந்து ஆட்சிக்கு இந்த முறையில் வரணும், அவங்க இன்னது செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் இன்னது செய்ய, அதுல வரும்ல ஆட்சியாளர் கடமை, குடிமக்கள் கடமை, வரி செலுத்துவோர் கடமை, போலீஸ் கடமை, அதுல வருது. இந்த அவ்வளவு கடமை அவ்வளவு பேர் ஏத்துக்கிட்டோம். இதுதான் அக்ரிமெண்ட். ஆட்சியாளர்கள் வரி போடுற உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம், நம்ம வரி கட்டுற உரிமை இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம், ஆட்சியாளர்கள் இன்னது செய்யணும் இருக்கிறது அதை அவன் ஒத்துக்கிட்டான். இப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில தான் நம்ம ஒத்துக்கிட்டோம்ல. வரி நீ போடலான்னு ஒத்துக்கிட்டோம், நீ போட்டா நான் செலுத்துவேன் ஒத்துக்கிட்டோம். அந்த வகையில் நம்ம வரி செலுத்தி ஆகணும். ஏன்னா அக்ரிமெண்ட் மீறக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்காது. அவன் என்ன அக்ரிமெண்ட்? இந்த நிதியை திரட்டி நான் வந்து செலவைக்குவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல இருக்குதா? இந்த நிதியை திரட்டி ஆடம்பரமா விழா நடத்துவேன் அதுக்கு செலவழிப்பேன் அக்ரிமெண்ட்ல இருக்குதா? செத்தவனுக்கெல்லாம் மணிமண்டபங்கள் கட்டுவேன் இந்த காசுல அப்படின்ற அந்த அக்ரிமெண்ட்ல அரசியல் சாசனத்துல இவங்க வரி விதிக்கிறாங்க இல்ல, இன்னென்ன காரியத்துக்கு வரி விதிப்பேங்கும் போது இதெல்லாம் அதுல வருதா? ஊதாரித்தனம் பண்ணுவேன் வருதா? கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டெலிபோன் பேசுவேன் வருதா? சொந்த வேலைக்கு விமானத்தில் போயிட்டு அரசாங்க செலவுல எழுதுவேன் அதெல்லாம் அங்க வருதா? அதெல்லாம் வரல. அப்ப எதுக்கு நீ வரி போடணுமோ அதுக்கு தானே போடணும். வரிய வாங்கி இவன் ஊழல் பண்றதுக்கு அவன் விதிமுறையை மீறிட்டான், ஒப்பந்தத்தை மீறிட்டான். ஒப்பந்தத்தை நீ என்ன செய்யணும்? எங்கள்கிட்ட வரி வாங்கு, ரோடு போடு, குடி தண்ணி வசதி செஞ்சு கொடு, மின்சாரம் இல்லாத வீட்டுக்கெல்லாம் மின்சாரத்தை கொடு, சாக்கடை சுத்தப்படுத்து, ஏரிகளை ஆழப்படுத்து, நிலத்தடி நீரை அதிகப்படுத்து, தொழில்நுட்ப இதை உண்டாக்கு, வேலை வாய்ப்புகளை உண்டாக்கு, தொழிற்சாலைகளை பெருக்கு. அதுக்கு எங்களுடைய வரி பணத்தை போடுறதுக்கு தான் உனக்கு வரி விதிக்கிற அதிகாரமே இருக்குது. நீ வரி விதிக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிறவன் சொகுசா வாழ்வதற்கு இந்த வரியை நாங்க தருவதாக ஒப்பந்தம் போடவே இல்லை.
அப்படி உனக்கு அதிகாரம் தரப்படவும் இல்லை. அப்ப இந்த கட்டத்தில் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? போடா, ஒப்பந்தங்கிற நீ மீறினா நான் மீறும் போடான்னு சொல்லு இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இம்மா தர இன்ன மின்கோமின் ஹியானத்தன் பம்பித அலையும் பம்பித இலையும் அலாசவா. அவன் ஒப்பந்தத்தை மீறி மோசடி செய்வானையானால் மூஞ்சிலுக்கு வீசுங்கிறது இஸ்லாம். உனக்கு நீ எதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடியாம நான் கொடுக்க முடியாம நீ ஒழுங்கா முதல்ல என்கிட்ட வரி கேட்கிற நீ நீ உன் சேர்த்துப்படி நீ நடக்கிறியா? அப்ப வரி கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அதுக்கு ஏற்ற தகுதியை வளர்த்துக் கொள்ளணும். நீங்க எங்களுக்கு அநியாயங்களை மிதிப்பீங்க, நியாயம் கூட எங்களுக்கு வழங்க மாட்டீங்க, எங்களுடைய பள்ளிவாசல் கூட இடிப்பான் பார்த்துட்டு இருப்பீங்க, அதை கூட ராணுவத்தை விட்டு பாதுகாப்பா இடிக்க விடுவீங்க. இதுக்கு தான் வரியா? அப்ப வரி வாங்கக்கூடிய கடமை நீ ஒழுங்கா செய்தால் வரி செலுத்தக்கூடிய கடமை நான் ஒழுங்கா செய்வேன். இதுதான் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை மீறக்கூடிய வரைக்கும் அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமை கிடையாது. மார்க்க அடிப்படையில் இதை செய்யணும் என்ற கடமை நமக்கு இப்ப வராது. நீங்க பயந்துகிட்டு செஞ்சா செஞ்சுட்டு போங்க. மார்க்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்ய கேள்வி கேட்பானே, அந்த கொஸ்டின் அல்லாவிடத்தில் வராது. மற்றபடி அரசாங்கத்துக்கு முழுக்குள்ள விஷயம். நாங்க மார்க்க அடிப்படையில் செலுத்தக்கூடியவர்களாக உருவாக்குவோம். எப்ப நீ ஒழுங்கா நடந்தா எங்களுடைய இபாதத்துடைய அந்தஸ்தில் கொண்டாந்து வச்சு வரி செலுத்த வைக்குவோம். ஏன்? ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும், உறுதிமொழிகளை காப்பாற்றணும். ஒரு முஸ்லிம் நீ உறுதிமொழியை காப்பாத்தல, அரசாங்கம் காப்பாத்து. முதல்ல எங்க காசை வாங்கிட்டு விரயம் பண்றாங்க. காசுல 98% வருவாய் அழிவான காரியங்களுக்கு, கேடு செய்யற காரியங்களுக்கு, ஆடம்பர காரியங்களுக்கு நம்முடைய பணங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. இது ஒரு வகை வரி செலுத்துற விதம். அதே நேரத்தில் இந்த வரியில இருந்து என்ன செய்யறான்னு கேட்டா, சில காரியங்கள் செஞ்சால் விதிவிலக்கு தர்றேங்கிறான். அது என்ன விதிவிலக்கு? சில ஃபண்டுகள் அந்த இது போட்டிருப்பான், பத்திரங்கள். இல்ல எல்ஐசி ஒரு வகை. எல்ஐசியில சேர்ந்தா உங்களுக்கு விதிவிலக்கு தருவாங்கம்மா. அல்லது இந்த பத்திரங்கள் வெளியிடுவான்ல, 5 லட்சம் ரூபாய் பத்திரம் வாங்கி வச்சுக்கிறேன், இந்த விகாஸ் பத்திரம், அந்த இளவு பத்திரம், இந்த இளவு பத்திரம் போடுவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய் பத்திரம் வாங்குவோம். அது 10 வருஷம் கழிச்சு அதை தரும்போது 10 லட்சம் ரூபாய் தர்றேமா. அந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்த 5 லட்சம் ரூபாயுடைய பாதி தான் இருக்கு மதிப்பு. அதுக்கெல்லாம் நோட்டுடைய மதிப்புலாம் ஒண்ணுலாம் போயிடும். அது பிராடு தான். அது இருந்தாலும் என்ன செய்யறான்? அந்த பத்திரத்தை நீ வாங்கணும், இதை வாங்கினா உனக்கு சலுகை, அதை வாங்கினா உனக்கு சலுகை, கார் வாங்கினா உனக்கு சலுகை, அதுக்காக கடனுக்கு வாங்குவாங்க. இந்த வருமான வரியிலிருந்து சலுகை பெறுவதற்காக இதுகளை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு இரண்டாவது கேள்வி. பயன்படுத்தக்கூடாது. அதுல ஹராம் இல்லாத விஷயங்கள் தான் பயன்படுத்திட்டு போங்க. ஹராமான விஷயங்களை உங்களை செய்ய சொல்லி நீ வட்டி கடன் வாங்கினா தான் உனக்கு வருமான வரி சலுகைன்னா, நீங்க வட்டி கடன் வாங்குறீங்க, சொந்த காசுக்கு தான் நீங்க வாங்கணும். சும்மா கடன் கூட வாங்கிக்கிறேன், அதுல உன்ட்ட வட்டி கடன் வாங்கிட்டு நான் கார் வாங்கினா எனக்கு சலுகைங்கிற, என் ரொக்கத்தை போட்டு கார் வாங்கினா சலுகை இல்லைங்கிறது என்னடா நியாயம்? அநியாயமா இருக்குது. உன்ட்ட கடன் வாங்காம இருக்கிறவன நீ பாராட்டுவியா? என்கிட்ட வட்டிக்காண்டி பாக்குறானுவோ, அவங்கள்ட்ட கம்பல்சரியா வட்டி வாங்க வைக்கிறதுக்காக செய்யறான். அதுக்கு நம்ம அடிபணிய கூடாது. அதே நேரத்தில் சலுகையை அடைவதற்கு உங்களுக்கு வழிகள்லாம் இருக்கிறது. என்ன வழி இருக்குது? இதை செஞ்சுதான் ஆகணும்னு சில ஆடிட்டர் தப்பா வழிகாட்டுறாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா விவசாய வருமானத்துக்கு சலுகை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு தொழில் நிறுவனங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சலுகைக்காக வேண்டி இதை செய்வதாக இருந்தால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் வருமானமாக காட்டலாம். அக்ரிகல்ச்சருக்கு என்ன கிடையாது, எந்த விதமான விவசாயத்தில் எனக்கு 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா அது வரி போட மாட்டான். அதே நேரத்தில் சிலது நம்ம திணிக்கப்படும். இப்ப அரசாங்கத்தில் ஊழியரா ஒருத்தர் இருக்கிறார், அது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகள்ல ஊழியரா இருக்கிறார். அப்ப நீங்க விரும்பிலாம் வரி கட்ட இயலாது, புடிச்சுக்கிட்டு தான் சம்பளமே தருவான். ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு சம்பளம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த 10,000 ரூபாய் அவர் கொடுக்க மாட்டாங்க. அதுல பிடிக்க வேண்டிய வரி எவ்வளவு பிடிச்சுக்கிட்டு மீதியை தான் கொடுப்பாங்க. வேற வழி இல்ல, அவர் அங்க இருந்தா சம்பளம் வாங்குறாரு. அவங்க அரசு ஊழியர்கள் தான் ஒழுங்கா வரி கட்டுறாங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஏன் எடுத்துக்கிறாங்க. அல்லது இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், அங்கேருந்து பிடிச்சு கொடுக்கணும் அவனு கேட்பான். இத்தனை ஊழியர் இருந்தாங்களா, அவங்கள வரி எங்கன்னு கேட்பான். சும்மா சில்லறை கடை, சின்ன சின்ன கடையில் வேலை செய்யறவங்களாம் நீங்க பிடிக்கலாது. ஏன்? நம்ம வருமான வரி அளவுக்கு ஒன்று சம்பளமே இருக்காது. 2000 ரூபாய் மாசத்துக்கு கொடுப்பீங்க, எண்ணத்தை போட்டு வருமான வரி பிடிக்கிறது அப்படி போயிருது. அந்த மாதிரி பிடித்து கம்பல்சரியா பிடித்தார்களே ஆனால், கம்பல்சரியா நீங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடணும்னு சொன்னார்களே ஆனால் நிர்பந்தத்துக்கு குற்றம் கிடையாது. நம்மளா விரும்பி தேர்வு செய்யவும் மறுக்கவும் நமக்கு வாய்ப்பு இருந்தால் தான் குற்றவாளி ஆகுவீங்க. எனக்கு சான்ஸே இல்லை, நான் அரசு ஊழியரா இருந்தால் எனக்கு பிஎஃப் போட்டு தான் ஆக வேண்டும். என் பணத்தில் அதை எடுத்துக்கிட்டு தான் எனக்கு தரவே செய்வான். நான் விரும்பாவிட்டாலும் அதை செஞ்சுதான் ஆகணுங்கும் போது நிர்பந்தம்.
நிர்பந்தமா என் மீது திணிக்கப்பட்டால் குற்றமாகுமா? குற்றமாகாது. தவிர்க்க வழி இருக்கும்போது தவிர்த்து கொண்டால் அது தவிர்க்காம இருந்தா குற்றமாகும். தவிர்க்க வழியே இல்லை. இப்ப கார் வாங்குறோம், மஸ்ட் இன்சூரன்ஸ் அவசியம், இல்லைன்னா கார் வாங்க இயலாது. இப்ப இன்சூரன்ஸ் இல்லாம ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு வழி கிடையாது. அப்படி மாத்திட்டாங்க. அப்படி திணிக்கப்படக்கூடிய நேரத்தில் நிர்பந்தங்களை எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். தவிர்க்க வழி இருக்கும் பொழுதெல்லாம் தவிர்த்துங்க. அதான் உள்ள அடிப்படை.